Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 19/2/2026 வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறப்பான கேசிங்னு பார்த்துடலாம். போன மாதம் நம்மளோட இதே 3வது வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு கார்னியா ப்ளஸ் கம்பெனியோட வந்து 503ன்னு வந்திருக்கு. அண்ட் வந்து போன வாரம் 001, இன்றைக்கி ரிசல்ட் வந்து புதன்கிழமை 210ன்ற மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணல. நேற்று வந்து நான் 985 நேற்று ரிசல்ட்டு, நேற்று நேற்று வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்து 85 வந்து ஒரு ஸ்ட்ராங் நம்பராக சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டர்னில். அண்ட் வந்து பேர் டிஜிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 348958 இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். 5985ன்றது 4Dயாக வந்துருந்தது. பெரும்பாலும் வந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கும் சரி ப்ளஸ் வந்து பேர் நம்பரையும் கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். ஏன்னா வந்து பேர் நம்பர்ஸ்குள்ளேருந்து நம்ம கெஸ்ஸிங் தனியாக இருந்தாலும் பேர் நம்பர்ஸ்குள்ளேருந்து பாக்ஸில் வந்து ஒரு வின்னிங்லேயே கிடச்சிது. ஏன்னா 4Dயே வின்னிங் வந்து மேட்ச் ஆகுது. லாஸ்ட்டாக வந்து ஒரு 9494ன்னு வந்து போன மாதம் செகண்ட் வீக் வந்து சனிக்கிழமையில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 4994ன்ற மாதிரி கொடுத்துருந்தேன். 9494 ரிசல்ட்டாகவே 4Dயில் வந்துருந்தது. அதனால் கொஞ்சம் பேர் நம்பர்ஸையும் பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெஸ்ஸிங் தவிர்த்து பேர் நம்பரில் அதை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நானும் மேட்ச் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற நம்பர்ஸை நீங்களும் வந்து மேட்ச் பண்ணி சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து போன மாதம் 503 எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துட்டு போன வாரம் 001 இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். வியாழக்கிழமை பெரும்பாலும் கேம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் வியாழக்கிழமை கம்மியாக ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மார்க் பண்ணிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் வந்த ரிசல்ட் வந்து 503. ஓகே, வியாழக்கிழமை வந்து கேம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் 141, மறுபடியும் ஒரு பி போர்டில் 0805, மறுபடியும் பி போர்டில் 0 வச்சு 206, மறுபடியும் 001 போன வாரம். இன்றைக்கி புதன்கிழமை 210. புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட போன வாரம் 510, இந்த வாரம் 210 அதே மாதிரி தான் வந்துருந்தது. வந்து லாஸ்ட் மந்த்து வந்து 503க்கு 3க்கு 1 டே பிஃபோரில் புதன்கிழமையோட 910லேருந்து எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ 21 க்ளூ நம்பரில் இருக்குது. 21க்கு அடுத்து நம்ம வழக்கமாக இருக்கிறது 32, அது வந்து +3ல் போய் 35ன்னு முடியும். ஓகே, இது வந்து கால்குலேஷன். இந்த 35ன்றது 35ஆவோ 30ஆவோ 85ஆவோ 80ஆவோ வரதான் வந்துட்டு க்ளூ நம்பர்லேருந்து நம்ம மேட்ச் பண்ணுற கால்குலேஷன். ஆனால் வந்து போன மாதம் வந்து 35 தான் வந்திருக்கு. ஆனால் அது ரிவர்ஸ் ஆகி 53ன்றது 03 இல்லைனா 58ன்னு வரணும். 03ன்ற மாதிரி மேட்சிங்கில் வந்து 21க்கு 32 35 இதுதான் கால்குலேஷன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு போர்டு ப்ளஸ் ஆகும், அடுத்து +2 அல்லது +3ல் போய் முடியும். நான் போன மாதம் வந்து ரிவர்ஸ் கண்டினியூஷனில் வந்து இந்த 35ன்றது ஒரு 30 அல்லது வந்து 85ன்னு வந்திருக்கணும். இந்த 30 வந்து 03ன்ற மாதிரி போன மாதம் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 503ன்னு இந்த 5 0 பவர் பண்ணோம்னா 503 வரும். இப்போ இன்றைக்கி வந்து இந்த ரூட் வந்து இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமான்னா மறுபடியும் நமக்கு அதே 10, போன மாதம் வந்து அதே 10க்கு மறுபடியும் 10 21. அப்போ எப்படி ஃபாலோ ஆகும்? 21க்கு 32 35 அதே தான் எடுக்கிறோம். ஆனால் 21க்கு ஒரு 32 ஒரு 33ன்னு முடியறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த 33 வந்து 21க்கு நான் 2 கால்குலேஷன் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. 21க்கு அடுத்து +2ல் 23 அல்லது 21க்கு அடுத்து 32 33ன்னு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23 33 முடியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 23ன்னு முடிஞ்சதுன்னா 23 வந்து டேரெக்டாக வந்து நமக்கு 23ன்னே வரலாம். பவர் ஆச்சுன்னா வந்து 78ன்னு வரும். டேரெக்டாகவே 23ன்னே வரலாம், அல்லது பவரில் 78ன்னு வரலாம். அப்படி வந்ததுன்னா வந்துட்டு நமக்கு 23 78க்கு வந்துட்டு ஒரு 623 ஆர் 178ன்ற மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே 33ன்னு முடிஞ்சதுன்னா 33 அல்லது 83 இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஏ போர்டில் வந்து 8 வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே,
இந்த 2 நம்பர்ஸ் தான் வந்து போன மாதம் ரூட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுது. இப்போ வந்து இன்னொரு ரூட் ஒன்று நமக்கு போன மாதம் 910 வந்து 10க்கு -1 0 9 மறுபடியும் -1 எடுத்தோம்னா 0 8 இது வந்து 0 3ன்னு வந்துடுச்சு. போன வாரமும் பார்த்திங்கன்னா போன வாரம் புதன்கிழமை 510 க்ளூ நம்பர் அதே 21. ஓகே, இப்போ இங்கேயும் 10 0 9 0 8 அல்லது 0 7ன்னு முடியணும். ஆனால் 0 6ன்னு முடிஞ்சு பவரில் 0 1 வந்துச்சு. இப்போ நமக்கு மறுபடியும் 10 இது 0 9 இந்த 0 9 வந்து ஒரு 0 4ஆவோ அல்லது 0 8 0 3ன்னு போன மாதம் வந்துச்சு. மறுபடியும் 0 7ன்றது 0 2ஆகவோ வர்றதுக்கு வாய்ப்பு. அதாவது பிசியில் 0 9 அல்லது 0 4 வரணும். 0 4 வந்து பெண்டிங் இருக்குது. அடுத்து வந்து 0 7 வந்து 0 2 0 மறுபடியும் நாளைக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா, ஏன்னா வந்து வியாழக்கிழமை எல்லா வாரமும் வந்து அதிகமாக பிபோவில் 0வாக வரதுனால இந்த 0 4 0 2 வந்ததுன்னா ஒரு 804 802 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இது போன மாதம் ரூட்டில் நம்ம எடுத்தது. இது வந்து நாளைக்கு இப்படி வரலான்னு சொன்னது. இது வந்து ஃபாலோயிங் கால்குலேஷன் 804 802 வந்து ஃபாலோயிங் கால்குலேஷனு. இப்போ வந்து ஆல் போர்டு பார்த்துட்டு நம்ம வேறு நம்பர்ஸும் பார்த்துருவோம். போன மாதம் வந்து 2 1 எந்த போர்டும் வந்து நமக்கு ரிசல்ட்டில் வரல. 2ம் வரல 1 வரல. க்ளூ நம்பர்லேருந்து 5 வந்து பவரில் வந்துருச்சு. அதுக்கடுத்த வாரம் 1 மறுபடியும் 1 வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் எந்த நம்பரும் இல்லை 805க்கு. அதுக்கடுத்த வாரமும் 1 6 பவரில் வந்துடுச்சு. போன வாரம் 1 1 வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து சி போர்டு நம்பர் ஓரளவுக்கு வந்துட்டு டேரெக்டாகவோ பவர்லேயும் வந்து நமக்கு வருது. இப்போ நாளைக்கு நமக்கு 1 இருக்குது. 1 இல்லை 6 நமக்கு எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நான் வந்து இங்கே 2 1 இங்கே 3 இந்த 3 தான் வந்து போன மாதம் ரூட்டில் 5க்கு 0 வந்ததுனால இந்த 3 வந்து 8ன்றது வர்றது தான் எனக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஆல் போர்டில் வந்து 3 8ன்றது நாளைக்கு வரணும். அதுதான் வந்து பேட்டர்னு. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேர் நம்பர்ஸையும் சேர்த்து பார்த்துருவோம். லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் நம்ம மேட்ச் பண்ண நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து மொத்த நம்பர்ஸில் வந்து ஒரு 2 நம்பர் மட்டும் கொடுக்குறேன். அதில் வந்து 802வும் 833யும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் வர நம்பரை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 28 73லாம் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆக பாருங்கள். இதில் வந்து பேர் நம்பர்ஸில் போன மாதம் லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து அது லாஸ்ட் மந்த்து 08 53 84 இது போன மாதத்தோட பேர் நம்பர். இதில் வந்து 3503 இருக்குது. 3 5 0 3 ஓகே, ரிப்பீட்டடாக வந்துச்சு. இது 40. இப்போ நாளைக்கு வந்து பேர் நம்பர் வந்து க்ரீன் கலரில் எழுதுகிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது போன மாதத்தோடது. நாளைக்கோட பேர் நம்பர் வந்து 38 83 14 இது நாளைக்கோட பேர் நம்பரு. இதுலேருந்து வந்து நான் 833 நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 833 வந்து 3 டிஜிட்டில் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. 883யும் வரலாம், 83யும் வரலாம். அந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே வந்து போன மாதம் மாதிரியே வந்து 3Dயோ பிசியோ 4Dயோ எது வேணால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் 3 8 ஓகே, லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.